ஜோதாபேகம், ஷெஹன்ஷா, இந்த நேரத்தில் தாங்கள் என்ன விஷயம்? நான் கண்டுபிடித்து விட்டேன். என் பேரை யார் கெடுப்பது என்று கண்டுபிடித்து விட்டேன். நாம் அனுப்பி வைத்த தானியங்களை இங்கே பதுக்கி வைத்துள்ளார்கள். யார் அது? அந்த ஜெகதேவ் சேட். ஜெகதேவா? என்ன கூறுகிறீர்கள் ஷெஹன்ஷா? அந்த நல்ல மனிதர் இப்படி எப்படி செய்வார்? காவல் இருப்பவன் தான் இக்கதவை தெரியாமல் திறந்து வைத்து விட்டான் போல இருக்கிறது. அப்படி என்றால் ஜெகதேவ் ராஜ்யத்தை மட்டுமல்ல, மக்கள் அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பெயரையும் கெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனும் மிர்சா ஹக்கீமின் ஆள்தான். என்ன? இதை கிராம மக்களிடம் கூற வேண்டும் ஷெஹன்ஷா. நிச்சயமாக. ஆனால் நான் அவர்களிடம் எதை கூறினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களை நம்புகிறார்கள் ஜோதாபேகம். அதனால் மக்களிடம் அந்த விஷயத்தை நீங்கள் தான் எடுத்து கூற வேண்டும். அதற்கான ஆதாரமும் இருக்கிறது. நீங்கள் கூறுவது சரிதான் ஷெஹன்ஷா. இனிமே இதை தள்ளி போடக்கூடாது. உடனே பஞ்சாயத்தை கூட்ட வேண்டும். இது உண்மையாக இருக்காது. ஜெகதேவ் சேட் அவ்வாறு செய்ய மாட்டார். அவர் மிகவும் நல்லவராயிற்று. அவர் ஏன் அப்படி செய்ய போகிறார்? இதுதான் உண்மை. நம் அனைவர் முன்பும் நல்லவர் போல் நடிக்கும் இந்த ஜெகதேவ் பல மாதங்களாக நம்மை ஏமாற்றி இருக்கிறார். இங்கு ஒட்டுமொத்த மக்களும் வறுமையில் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் ராஜ்யத்திலிருந்து வரும் அனைத்து பொருட்களையும் தன்னிடத்தில் பதுக்கி வைத்திருக்கிறார். என்ன கூறுகிறீர்கள் ராதா அவர்களே? நான் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? நான் இக்கிராமத்தின் நன்மையை நாடுபவன். என் மீது எவரோ பழி சுமத்தி இருக்கிறார்கள். என்னிடம் இருந்த தானியங்கள் அனைத்தையும் நான் மக்களுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது எனது குடும்பத்திற்காக மட்டுமே 2 மூட்டை தானியம் உள்ளது. அதை மட்டும்தான் அந்த அறையில் நான் வைத்துள்ளேன். இவர் போய் கூறுகிறார். இவர்தான் மக்களை ஏமாற்றி இருக்கிறார். சுர்ஜன், சற்று பொறுங்கள். இங்கு முடிவெடுப்பதற்கு நான் இருக்கிறேன். இங்கு பாருங்கள், சுர்ஜன் தன் கண்களால் உங்களுடைய இடத்தில் தானியங்கள் இருப்பதை பார்த்திருக்கிறார். இவன் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? நான் பல ஆண்டுகளாக கிராமத்திற்கு உதவி வந்துள்ளேன். என் பேச்சை நம்பாமல் நேற்று வந்தவனின் பேச்சை போய் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே. இவன் யார்? இது எனது எதிரியின் சதிவேலைதான். என் பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள். ஆம் சகோதரர்களே, இவர் கூறுவது உண்மைதான். மற்றவர்களிடம் பணத்தை பெறுவதற்காக இந்த சூர்ஜிங் நம் எஜமான் மீது பழி போடுகிறான். இவனே ஒரு ஏமாற்றுக்காரன். இவருடைய நடவடிக்கையே சந்தேகமாக இருக்கிறது. இவன் பொய் கூறுகிறான் ராதா அவர்களே. நான் பொய் கூறவில்லை. நான் என் இரு கண்களால் பார்த்தேன். சரி, இப்பொழுது தெரிந்துவிடும். நாம் அனைவரும் ஜெகதேவ் இடத்திற்கு சென்று பார்த்து விடுவோம். அப்பொழுது யார் கூறியது பொய், யார் கூறியது உண்மை என்று தெரிந்துவிடும். கதவை நன்றாக திறவுங்கள். நான் தானியங்களை இங்குதான் பார்த்தேன். பாருங்கள். இது என்ன விளையாட்டு சுர்ஜன்? இங்கு நிறைய தானிய மூட்டைகள் இருக்கிறது என்று கூறினாய் அல்லவா? ஆனால் இங்கு ஒன்றுமே இல்லையே. நான் பொய் கூறவில்லை. தானியம் இங்குதான் இருந்தது. அப்படி அது இங்கு இருந்திருந்தால் அது என்ன வானத்தில் பறந்து விட்டதா? நான் முன்பே உங்களிடம் கூறினேன். நீங்கள் தான் என்னை நம்பவில்லை. ஆனால் இப்போது நீங்களே நேரில் பார்க்கிறீர்கள். முட்டைகள் எங்கே கூறு? கூறுகிறாயா இல்லையா? ராதா அவர்களே, அவனை விடுங்கள். ஆனால் தாங்கள், நீங்களும் அவன் கூறியதை நம்பிவிட்டீர்களே. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த விஷயத்தில் ராதாவின் தவறு என்ன இருக்கிறது? சுர்ஜன் கூறியதை நாங்கள் நம்பிவிட்டோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் உங்களை நம்புகிறோம். நான் நிரபராதியாகிவிட்டேன். ஆனால் இவன் திருடி இருக்கிறானே, அதற்கென்ன பதில்? என்ன திருட்டு? அதுதான் என் தேவைக்காக வைத்திருந்த தானியங்கள் 5 மூட்டைகள். அதில் 3ஐ கிராம மக்களுக்கு கொடுத்து விட்டேன். 2ஐ எனது தேவைக்காக வைத்திருந்தேன். என்னால் நம்பிக்கையாக கூற முடியும், அந்த 2 மூட்டைகளை இவன் தான் திருடி உள்ளான். ராதா அவர்களே,
இவன் கூறியதால் என்னிடத்தில் வந்து தேடினீர்கள். நான் கூறுகிறேன், இப்போது அவன் கூடாரத்திற்கு சென்று பாருங்கள். இல்லை, என் கணவர் அவ்வாறு செய்ய மாட்டார். இவர் பொய் உரைக்கிறார். எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் முதலில் இவருடைய கூடாரத்திற்குத்தான் சென்று பார்க்க வேண்டும். ஆம் ராதா அவர்களே. சரி, அவர் கூடாரத்திற்கு செல்லுங்கள்.